பொது நிலையினர் ஞாயிறு. திருச்சபை அதற்கு கொடுக்கப்பட்ட வடிவம் என்ன? முதல்ல தொடக்கத்தில் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவம் என்ன? என்ன டயக்ராம் கொடுத்தாங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு? என்ன கோணம்? முக்கோணம். சரியா? திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர். ஒரு படிநிலை அமைப்பு, ஒரு பிரமிடு போல படிநிலை அமைப்பு. ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு ரொம்ப பெரிய மாற்றம். திருச்சபை அப்படியே தலைகீழ் மாற்றம். என்ன உருவம், என்ன வடிவம் கொடுக்கப்பட்டது? என்ன டயக்ராம், என்ன கோணம் சொல்லுங்க பாப்போம். இப்போ சர்க்கிள், வட்டம், ரவுண்டு. என்ன? சரியா? திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் எல்லாம் ஒரே ரவுண்டில் உட்கார். தலைவர், ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர். அப்போ திருத்தந்தை, ஆயர்கள், நம்ம உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே தலைவர்னு சொல்லக்கூடாது, பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே ஒரே வட்டத்தில் தான் அப்படி இருக்கிறோம். எல்லாம் ஒரே சேர்ந்து சிந்திப்போம், சேர்ந்து செயல்படுவோம். எதற்காக? திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு கூட்டியக்க திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த வட்ட அமைப்பு முறை இன்னைக்கு பொதுநிலையினர். அப்போ இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னா பங்கேற்பு. திருச்சபையில் ஆயர்கள், குருக்கள், கர்தினால், திருத்தந்தை இவங்க தான் முதல்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க குருக்கள் பங்குல. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே இணைந்து திருச்சபைக்கு வேலை செய்ய வேண்டும். இல்லற வாழ்க்கை இருக்குது, ஆனாலும் கூட திருச்சபைக்கு ஒன்னால் ஆன என்ன பங்கு? ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன பெர்சன்டேஜ், ஒரு குறைந்தபட்ச விழுக்காடு, ஒரு 0.5 கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளோ நம்ம வீட்டு வேலை, சரி வீட்டு வேலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே நம்ம வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கவனிக்கணும். ஆனால் 1% நான் என் தாய் திருச்சபைக்கு நான் வேலை செய்ய வர்றேனா? கோயில் வேலை செய்கிறதுக்கு வர்றேனா? ஒவ்வொரு ஊரும் ஒரு குட்டி திருச்சபை, சரிதானே? ஒவ்வொரு பங்கும் ஒரு குட்டி திருச்சபை. அப்போ என்னால் ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன விழுக்காடு நான் ஆண்டவருக்காக செய்கிறேனா அப்படிங்கிற. அப்போ இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு பணி செய்ய நான் முன் வர வேண்டும். இன்னைக்கு திருச்சபையினுடைய பணியை செய்வதற்கு பொதுநிலையினருடைய பங்கேற்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முன் வர வேண்டும். இந்த பணி பொறுப்பு நமக்கு எங்கே கொடுக்கப்படுகிறது? பொதுநிலையினர் பங்கேற்க வேண்டும், எல்லா அமைப்புகளிலும் இருந்து செயல்பட வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள், இன்னும் ஊர் நிர்வாகம், ஊரை வழிநடத்துவது, மறைக்கல்வி பணிகள், இப்படி நம்மளால் இயன்ற ஒரு சிறிய பங்கை நாம் திருச்சபை வளர்ப்பெடுப்பதில் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த பணி எங்கே கொடுக்கப்பட்டது? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை செய்ய வேண்டும். கிறிஸ்மா எண்ணெய் நெற்றியிலே பூச